ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி டே 2 நம்மளுடைய ஃபுட் டேஸ்டியில் வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனாக ஒரு பெரிய கேக்கு, பேஸ்ட்ரீஸு, டோனட்டு, குக்கீஸு நிறைய காம்போஸ் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி டே 2ல் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்குது, பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி ஒயிட் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பேஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வால்நட் ப்ரௌனின்னா எல்லாருக்குமே டெம்ப்ளேட் ஆகும், அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கேக்கு தான் வால்நட் ப்ரௌனி பார்க்க போகிறோம். தேர்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணும் தான் இன்னைய செஷனில் நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட்ரி, ஒயிட் சாக்லேட் பேஸ்ட்ரி வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வெண்ணிலா ஸ்பாஞ்சை பேஸ் பண்ணி தான் இது நம்ம பண்ணுறோம். ஸோ வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எப்படி அடிக்கிறது அப்படின்றத முதல்ல இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஒயிட் சாக்லேட் கராச்சி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட்டு கெனச் கொஞ்சம் எடுத்துக்குவோம், அதை மாலிஷ் பண்ணிக்கலாம். இது கூட விப்பிங் க்ரீம் கொஞ்சம், இது வந்து உள்ளே வைக்கிறதுக்காக. சுகர் சிரப்பை முதல்ல ஸ்பாஞ்சில் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுகர் சிரப். இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இது கூட சாப்டு செர்ரி, நீங்கள் வந்துட்டு ஸ்டெம் செர்ரி கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ் செர்ரி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு கிடைக்கலன்றது இல்லை, ஒரே ஹெவி ரெய்னி வெளியில். சரி, நம்ம ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதை முடிச்சிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து கிளேஸ் செர்ரியே உங்களுக்கு சாப் பண்ணி போடுறேன். ஜென்ரலாகவே நாங்கள் வந்துட்டு ஸ்டெம் செர்ரி தான் யூஸ் பண்ணுவோம், பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கும் சரி ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கும் சரி உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு.
ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி ரெடி. ஸோ எங்களுக்கு கன்வீனியன்ட் வந்துட்டு பட்டர் ஷீட்டு தான். உங்களுக்கு பட்டர் ஷீட்டு கிடைக்கலன்னா 1க்கு 2க்கு வாங்கணுன்னா கஷ்டம், ஒன்று கடையில் கிடைக்காதுன்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய ட்ரேயில் எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ எங்கிட்ட பெருசு இருக்குன்னு நான் பெருசு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீட்டில் என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ கார்னர் வந்து கரெக்ட் பண்ணுன்றதுக்காக வேண்டி இந்த கார்னர் வந்து எட்ஜு மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கு. கேப் வந்து ப்ராப்பராக அந்த கார்னர் கேப் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஸ்லைஸ் போடும்போது அது பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு பேக்கிங்க்கு ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிங் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டபுள் பாய்லர் செட்டப் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வச்சு அது மேலே ஒரு பவுல் வச்சுருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்க போகிறோம். இப்போது சாக்லேட், இப்போ நம்ம வந்து எக்கு போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு 2 நம்பர் எக்கு போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்கு போடும்போது நீங்கள் வந்துட்டு இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட்டிலேருந்து எடுத்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணி ஐசிங் சுகர், ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்துட்டு அதே மாதிரி மேலே சீவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வால்நட் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸு வந்துட்டு வால்நட் ப்ரௌனி மிக்சரை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயினில் போட்டு ஃப்ளாட்டன் பண்ணி ஏர்லாக் எல்லாமே இல்லாமல் டேப் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்துட்டு உடனடியாக ஓடிஜி அவனை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாக உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டு ஒரு 30 மினிட்ஸு பேக்கிங் டைம் ரெடி ஆகிடுச்சுன்னா சாக்லேட் வால்நட் ப்ரௌனி ரெடி ஆகிடும். சாக்லேட் வால்நட் ப்ரௌனி தயாராகிடுச்சு. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியது தான். Day-2ல வந்துட்டு மூணாவதாக என்ன ட்ரீட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம் பிஸ்கெட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாம் பிஸ்கெட்டுன்னு அதை சொல்லுவாங்க. ஜாம் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு குக்கீடோ மெஷர்மெண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது. நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 94 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். அன்சால்டட் பட்டர் வந்து 156 கிராம் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 156 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். 37 கிராம்ஸ் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு மிக்சடு ஃப்ரூட் க்ரஷ்ஷு ஒரு 25 கிராம்ஸ், மிக்சடு ஃப்ரூட் ஜாமு 25 கிராம்ஸ், சால்ட்டு 4.5 கிராம்ஸ் சால்ட்டு. ஆயில் வந்துட்டு நம்ம கிளேஸ் பண்ணுறதுக்காக ட்ரேயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில். கட்டர் குக்கி கட்டர் வந்துட்டு நம்ம என்ன மோல்டு வேணுமோ அதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்துட்டு ஜாம் பிஸ்கெட் பண்ண போகிறோம். ஜாம் பிஸ்கெட். இப்போ நம்ம வந்துட்டு பேசிக்காக குக்கி கட்டரில் பயன்படுத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷீட்டு வந்துட்டு தனியாக நம்ம பண்ண போகிறோம். அந்த பேசிக் குக்கீஸுக்கு தேவையான டோ தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு பட்டரும் ஐசிங் சுகரும் ஒன்றா சேர்த்து மாலிஷ் பண்ணிக்கணும். பட்டர் வந்துட்டு இதே மாதிரி நல்லா ஷைனிங்காக பட்டரும் நம்ம ஐசிங் சுகரும் மாலிஷ் பண்ணிட்டோம். உப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளாரையும் கார்ன் ஸ்டார்ச்சையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரையும். இது கார்ன்ஃப்ளவர்.
பேசிக் நம்ம குக்கி டோ வந்து ரெடி பண்ணியாச்சு. மிக்சடு ஃப்ரூட் ஜாமும் ஃப்ரூட் க்ரஷும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு குக்கி கட்டரில் ஷீட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கி கட்டரில் கட் பண்ணி பேக் பண்ண வேண்டியது தான். இது வந்துட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கி கட்டர் இருக்கும், விதவிதமான கட்டர் இருக்கும். நான் இயற்கையிலேயே ரொம்ப அன்பு அதிகம் மிகுந்த நபர் அப்படின்றதுனால நான் என் இதயத்தை வந்துட்டு வெட்டி வெட்டி பிஸ்கெட்டாக பண்ணி, அது ஜாம் பிஸ்கெட்டாக பண்ணி கொடுக்க போகிறேன். இது பெரிய ஹார்ட் என்னோடது, இது அதுக்குள்ளே இருக்கிற குட்டி ஹார்ட். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபுல்லாக கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்துட்டு ஃபுல்லாக இதே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த இதை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். அதில் தான் வந்துட்டு ஜாம் ஸ்டஃப் பண்ணுவேன். அது எப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஜாம் பிஸ்கெட் வந்துட்டு பேக்கிங்க்கு தயாராக இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் போட்டிருப்போம். இன்னொன்று உள்ளே வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்த சின்ன ஹார்ட்டு. இந்த குட்டி ஹார்ட் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு பேக் ஆகிரும். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துருங்க. இதை வந்துட்டு 20 மினிட்ஸில் எடுத்துருங்க. 180 டிகிரி செல்சியஸில் இதை வந்துட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். உள்ளே வச்சிடலாமா? ஒன் 20 ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு வார்ம் பண்ணிடலாம். குழந்தைங்க இது பண்ணி கொடுன்னு உங்களை ஏதாவது கேட்டாங்களா, வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.